இலங்கையில பயணிக்கிறதுன்றது எவ்வளவு மிகப்பெரிய ஆபத்தான விஷயம் அப்படின்றத இந்த செய்தியை நீங்க பார்க்கும்போது அல்லது தெரிஞ்சு கொள்ளும்போது அறிந்து கொள்வீங்க. இந்த 13 நாட்கள்ல அதாவது நேற்று வரைக்குமான காலப்பகுதிக்குள்ள 77 உயிரிழப்புகளை ஏற்படுத்திய வீதி விபத்துக்கள் ஏற்பட்டிருக்கிறது. இதுல 82 பேர் உயிரிழந்திருக்காங்க. இந்த 13 நாட்கள்ல மாத்திரமே. මේ වසර ඊ වෙනකන් ගත්තොත් එහෙම මාර්ග යානතුරු 77ක්. ඒකෙන් මරණ 82යි. ඒකෙන් බහුතරයක් බීලා ගිහින්. மிக மோசமான வீதி விபத்துக்களை நம்மளுடைய இலங்கை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. நாளுக்கு நாள் இந்த வீதி விபத்துக்களாய் ஏற்படுத்துகின்ற சாரதிகள் அதிகமானவங்க மது போதையில வாகனத்தை செலுத்தி தான் இந்த வீதி விபத்துக்களை ஏற்படுத்தி இருக்காங்கன்றதையும் கண்டறிஞ்சிருக்காங்க. இன்றைய நாள்ல போக்குவரத்து போலீஸ் உதவி போலீஸ் மா அதிபர் ஊடகம் ஒன்றுக்கு வெளியிட்ட தகவல்கள்ல இந்த விஷயங்கள் வெளிக்கொண்டு வரப்பட்டிருக்கிறது. සලදනවල අද වෙනකොට 7000ක විතර අපි බීමත් විදුරු ප්‍රමාණයක් අත්අඩංගුවට ගන්නවා. ජනවාරි 1 වෙනිදා සිට අද දක්වා. ඒ කියන්නේ දවසකට අපි බීමත් විදුරු ලංකාවෙන් 500ක් විතර අත්අඩංගුවට ගන්නවා. இந்த 13 நாட்கள்ல மாத்திரம் 7000 பேர் மது போதையில வாகனம் செலுத்தி கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 500 பேருக்கும் அதிகம்னு சொல்லலாம். இன்னும் ஒரு ஆபத்தான முக்கியமான விஷயமும் இதுல சொல்லப்பட்டிருக்கிறது. மது போதையில மாத்திரம் இல்ல, போதைப்பொருள் பாவனையில வாகனம் ஓடுறவங்களும் அதிகமாக கண்டறியப்பட்டிருக்காங்க. இப்ப பிரத்யோகமா கொழும்புல ஒரு தனியார் நிறுவனத்தோட இணைந்து போதைப்பொருள் பாவனையில இவர் இருக்காரா அப்படின்றத கண்டறியறதுக்கான பரிசோதனைகள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கு. இதுலேயே கண்டறியப்பட்ட 7 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. வரும் நாட்கள்ல தேசிய வைத்தியசாலையின் ஊடாக கூட இந்த பரிசோதனை செய்வதற்கான வேலை திட்டங்கள் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. மிக மிக கவலைக்குரிய மோசமான ஒரு நடவடிக்கை அல்லது ஒரு விஷயம் இலங்கையில நடந்து கொண்டிருக்கு. ඒකට මද්ද්‍රව්‍ය 12ක් පොසිටිව් වෙනවා. ඊළඟ කාරණාව තමයි දැන් ජාතික වෛද්‍ය ආයතනය මගින් විශේෂයෙන්ම ජංගම මද්ද්‍රව්‍ය පරීක්ෂා කිරීමේ රසායනාගාරය. ඒකේ විශේෂයෙන් බස් රථය වගේ පරීක්ෂා කරන්න දැන් කරගෙන යනවා. நாளுக்கு நாள் இந்த வீதி விபத்துக்களால பெரிய அளவான உயிரிழப்புகள் ஏற்படுது. ஒரு யுத்தம் நடக்கிற நாட்டுல இடம்பெறக்கூடிய அல்லது அதைவிட அதிகமான உயிரிழப்புகள் இந்த வீதி விபத்துகளால இடம்பெற்றிருக்கு இந்த 13 நாட்கள்ல. இலங்கையில இன்னும் ஒரு அரிதான சம்பவம் நடந்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும், தித்வா புயலின் காரணமாக வடமாகாணத்துல கலா ஓயாவை கடக்க முற்பட்ட ஒரு பேருந்து 68 பயணிகளோடு ஒரு பேருந்து சிக்கி கொண்டது அந்த பாலத்துல. இந்த 68 பயணிகளை மீட்பதற்கான பலதரப்பட்ட விடயங்கள் மேற்கொள்ளப்பட்டு கடற்படை விமானப்படை தொடர்ச்சியாக மணித்தியால கணக்காக முயற்சி செய்து இவர்களை காப்பாற்றினாங்க. ஆனாலும் 2 பேர் இதில் உயிரிழந்திருந்தாங்க. பரிதாபமாக இது ஒரு மிகப்பெரிய அளவாக பேசப்பட்ட ஒரு விஷயம். மிக பாரிய அளவான ஒரு உயிர் சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக மாறியிருந்தது. இது பெரிய அளவாக பேசப்பட்ட விஷயமும் கூட. இந்த சம்பவம் தொடர்பாக ஒரு மிக முக்கியமான தகவல் என்று வெளியாகி இருக்கிறது. இந்த சாரதி இருக்கிறதான, இந்த சாரதிக்கு எதிராக குற்றவியல் சட்டத்தின் அடிப்படையில கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது அரிதான விடயம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு போக்குவரத்து சட்டங்களுக்கு அமைவாக மேற்கொள்ளப்படுகின்ற தண்டனைகள் வழக்குகளின் இருந்து இது அரிதான விஷயம் சொல்லப்படுது. 296 குற்றவியல் சட்ட அடிப்படையில 296 மற்றது 300 ஆகிய பிரிவுகள்ல இவருக்கு இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது போலீசாரால பதிவு செய்யப்பட்ட வழக்கு. இந்த வழக்கின் காரணமாக இவருக்கு விளக்கமறியல் காலம் 21ஆம் தேதி இந்த மாதம் வரைக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது. இவருக்கு என்ன வகையான குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்குதுன்னு சொன்னா, அறிவித்தல்கள் வழங்கப்பட்டது. இந்த பாதை ஆபத்தான விஷயம், நீர் வரக்கூடிய தன்மை இருக்கிறது என்ற அறிவித்தல்கள் இவருக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டது. போலீசாரால இதை அங்கு செல்ல வேண்டாம் என்ற அறிவித்தல்கள் வழங்கப்பட்டும் அதையெல்லாம் மீறி இவர் செயற்பட்டு இந்த ஆபத்தை ஏற்படுத்தி இருக்காரு. இதனால கொலை முயற்சி செய்திருக்கிறார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இவருக்கு முன்வைக்கப்பட்டு தான் இந்த தண்டனைக்கு உட்பட்ட ஒரு குற்றவியல் சட்டத்தின் கீழ் அவருக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவருடைய சட்டத்தரணி இந்த நாள் அவருக்கு பிணை கேட்டிருந்தார். ஆனால் நீதிமன்றம் அதை நிராகரித்திருந்த இது அதிகபட்சமான ஒரு குற்றவியல் அதாவது முறைப்பாடு அல்லது இவருக்கு எதிராக சுமத்தப்பட்டிருக்க குற்றம் அப்படின்னு சொல்லி அவருடைய வழக்கறிஞர் வாதாடி இருந்தாலும் நீதிமன்றம் இவருக்கான பிணையை உயர் நீதிமன்றத்தின் மூலமாக தான் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க. இந்த 68 பேர்லையும் ஒரு நீதிபதியும் அந்த பேருந்துல பயணம் செஞ்சிருந்தாக இன்றைய நல்ல தகவல் வழியாக இருக்கு. எனவே அந்த பேருந்துல பயணம் செஞ்ச அத்தனை பேருடைய வாக்குமூலங்களின் அடிப்படையிலும் அந்த சாரதிக்கு ஏற்கனவே விடுக்கப்பட்ட அந்த முன் அறிவித்தல்களையும் தாண்டி இவர் பயணம் செஞ்சார், இந்த பயணிகளை ஏற்றி சென்றார் என்ற குற்றத்தின் அடிப்படையிலும் இவருக்கு இந்த குற்றவியல் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வருங்காலத்தில் இந்த மாதிரியான குற்றவியல் வழக்குகளையும் போக்குவரத்து விதிமுறைகளை மீறுபவருக்கு எதிராக செய்ய போறாங்கன்னு சொல்லி ஏற்கனவே சொல்லப்பட்டது. ஆனால் இந்த விடயத்தில் இது இப்பொழுது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. சொல்லப்போனால் இது மிக மிக அரிதாக நடக்கின்ற ஒரு விஷயம் அப்படின்றதையும் ஞாபகப்படுத்தியிருக்காங்க.
கல்வி சீர்திருத்தம் இந்த வருஷம் நடக்காத 6ஆம் தரத்துக்கென்று நேற்றைய நாள் அறிவிக்கப்பட்டது. கல்வி அமைச்சு புதிதான சில திட்டங்களை அல்லது நடைமுறைகளை இன்றைய நாளில் அறிவிச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில் 6ஆம் ஆண்டு முதல் 13ஆம் ஆண்டு வரை உள்ள மாணவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் 8 பாடங்கள் நடைபெறும். ஒவ்வொரு பாடமும் 40 நிமிடங்களாக இருக்கும். இது வழமையாக நடக்கின்ற ஒரு விடயமாக இருக்கு. இதற்கேற்ப முந்தைய ஆண்டுகளில் பயன்படுத்தப்பட்ட அதே நடைமுறையை தான் இந்த வருஷமும் இந்த 6ஆம் ஆண்டு மாணவர்களுக்கும் 6ஆம் ஆண்டு முதல் 13ஆம் ஆண்டு மாணவர்களுக்கும் நடைமுறையில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல முந்தைய ஆண்டுகளில் 6ஆம் வகுப்புக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்த பாடத்திட்டமே 2026 இந்த வருஷத்திலும் நடைமுறையில் இருக்கும். வார வருஷம் 2027ஆம் ஆண்டு புதிய கல்வி சீர்திருத்தம் கொண்டு வரப்படும் வரைக்கும் அப்படின்ற பல அறிவித்தல்கள் இன்றைய நாளில் கல்வி அமைச்சினால் வழங்கப்பட்டிருக்கிறது. 2026ஆம் ஆண்டுக்கான முதலாம் தவணைக்கான அல்லது முதலாம் பகுதிக்கான பாடசாலைகள் திட்டமிட்டபடி 6ஆம் தர மாணவர்களுக்காக 29ஆம் தேதி ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனவே இந்த விஷயம் இன்று நாளில் பார்க்கப்பட்ட மிக முக்கியமான விஷயமாக இருக்கு. கல்வி சீர்திருத்தம் தொடர்பாக பலதரப்பட்ட சர்ச்சைகள் தொடர்ச்சியாக இருந்து வருது. இது எல்லாத்தையும் திருத்தி கொண்டு அடுத்த வருஷத்தில் இது நடைமுறைப்படுத்தப்படும் சொல்லப்படுது. ஆனால் நேற்று இந்த கல்வி சீர்திருத்தம் நிறுத்தப்பட்டதுக்கு பிறகு பலதரப்பட்ட ஆதரவான கருத்துக்கள் சமூக வலைத்தளங்களை வெளியாகி கொண்டிருக்கிறது. இதுல சொல்லப்படுற விஷயம் சொன்னா இந்த கல்வி சீர்திருத்தம் என்ன நன்மைகளை மாணவர்களுக்கு கொண்டு வந்திருக்கிறது, கொண்டு வரும் அப்படின்ற மாதிரி பலதரப்பட்ட விஷயங்கள் பேசப்படுது. அது ஒரு சில விஷயங்களை சுருக்கமாக சொல்ல போனா, அதாவது இப்ப இருக்கிற அந்த இறுக்கமான கல்வி முறைமை, குறிப்பா சொல்ல போனா புத்தகங்களை தூக்கி கொண்டு மாணவர்கள் டியூஷன் அது இதண்டு ஏகப்பட்ட நேரத்தை செலவழிச்சாலும் மாணவர்களால் இந்த கல்வியில் இருக்கிற அந்த பாட புத்தகங்களை படிச்சு முடிக்க முடியாது. அந்த அளவுக்கு நேரம் காணாது. அந்த அளவு பெரிய அளவான விடயங்கள் இதில் உள்ளடக்கப்பட்டிருக்கு. இது எல்லாத்தையும் இல்லாமல் செய்து இந்த கல்வி சீர்திருத்தத்தில் ஒரு மொடில் மூலமாக மாணவர்களை அதன் மூலமாக வழி நடத்தி அவங்களாகவே சுயமாகவே சிந்தித்து பல விஷயங்களை செய்யக்கூடிய வகையில் தான் இந்த கல்வி சீர்திருத்தம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதுல முக்கியமாக சொல்ல போனா பரீட்சைகள் இருக்காது, டியூஷனுக்கு போகவே தேவையில்லை, பாடசாலை ஆசிரியர்களே வச்சுக்கொண்டே இந்த முழுமையான பாடங்களை படிக்க முடியும். ஒரு மாணவர் எந்த வகுப்புலையும் ஃபெயில் ஆக மாட்டார். காரணம் அவர் அடுத்த வகுப்புக்கு போறதுக்கான அத்தனை ஏற்பாடுகளும் அவருக்கு செய்யப்படும். அந்த அளவுக்கு வழி நடத்தப்படுவார். அதற்காக தான் ஆசிரியர்கள் இப்பொழுது பயிற்சி வைக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்ப சொல்லலாம் அடுத்த படிக்காமலே வகுப்பு ஏறப்படுவாராண்டு இல்லை. ஒரு மாணவர் 50 புள்ளிகள் கட்டாயம் பெறப்பட வேண்டும். அவர்கள் செய்கின்ற வேலைகளை வச்சுக்கொண்டு புள்ளிகள் பெறப்பட்டு 50 தாண்டும் போது அவர்கள் அடுத்த வகுப்புக்கு போவாங்க. 50க்கு குறைவான புள்ளிகளை பெற மாணவர்களுக்கு அந்த ஆசிரியர், அந்த பாடத்துக்குரிய ஆசிரியரோ அந்த வகுப்புக்குரிய ஆசிரியரோ அந்த மாணவர்களை தனிப்பட்ட முறையில் கவனித்து அவங்களுக்கு அதை சொல்லிக் கொடுத்து இந்த 50 புள்ளிகளுக்கு மேலே அவர்களை எடுக்க வைக்க வேண்டியது இந்த ஆசிரியரோட கடமை. எனவே இந்த மாதிரி டியூஷன் போகாமலே பாடசாலையிலேயே எல்லா விஷயங்களையும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய மாணவர்களை தேடி படிக்கக்கூடிய அளவில் தான் இந்த கல்வி சீர்திருத்தம் அதாவது சுருக்கமாக சொல்ல போனால் இந்த விஷயம் தான் இருக்குது. இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. எனவே இந்த விடயம் இப்பொழுது நிறுத்தப்பட்டு அடுத்த வருஷம் வரைக்கும் தள்ளி போயிருக்கிறது. ஆனால் இந்த விடயத்தில் பல பேர் இப்பொழுது ஆதரவை தெரிவிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. எனவே என்ன நடக்குதுன்னு தெரியல. எதிர்பார்த்தாங்க, இப்போ பார்த்தா இதை செஞ்சிருக்கலாமே அரசாங்கம், ஏன் இதை கைவிட்டது அப்படின்ற மாதிரி இன்னொரு பக்கமாக இப்போ சொல்லப்படுது. தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் இன்று 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதுவும் பாரிய அளவான போதைப் பொருட்களோடு ஒரு வாகனத்தில் காரில் பயணம் செஞ்ச போது இவர்கள் போலீசாருடைய சோதனைக்குட்படுத்தப்பட்டு இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. போலீசார் சோதனையிடும் பொழுது இவர்கள் 2 பேரும் தப்பிச்செல்ல முயற்சி செய்ததாகவும் அவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. 21, 25 வயதுடையவர்கள் மாத்தறை பகுதியைச் சேர்ந்தவங்க 11 கிலோகிராம் இடையுள்ள போதைப் பொருட்களை இவங்க இந்த வாகனத்தில் கொண்டு போயிருக்காங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இது ஏற்கனவே தகவல் பெறப்பட்டிருக்குது போலீசாருக்கு. இந்த மாதிரி ஒரு வாகனத்தில் இந்த அளவு போதைப் பொருளோட இவங்க 2 பேரும் வராங்கன்னு சொல்லி ஏற்கனவே தகவல் போலீசாருக்கு கிடைத்ததை அடுத்து தான் இந்த சோதனை நடவடிக்கையில் இவங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஒரு சந்தோஷமான செய்தி, மின்சார கட்டணம் அதிகரிக்கப்பட மாட்டாது என்று பொது பயன்பாட்டு ஆணைக்குழு அறிவிச்சிருக்காங்க. மின்சார சபை இதற்கான கோரிக்கையை முன்வைத்திருந்தாங்க. இதெல்லாம் ஆராய்ஞ்சி இல்லை வேண்டாம், அண்மையில தான் மின் கட்டணம் அதிகரிக்கப்பட்டது, அதனால அடுத்தடுத்து மின்சார கட்டணம் அதிகரிக்கப்படும் போது பொருளாதாரத்தில் மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அதனால மின் கட்டணம் மார்ச் மாதம் வரைக்கும் அதிகரிக்கப்பட மாட்டாது அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க. இன்னும் ஒரு முக்கியமான பதட்டமான ஒரு நிலை இப்பொழுது உருவாக்கி இருக்கிறது. குறிப்பா சொல்ல போனா ஈரான் மீது அமெரிக்க படைகள் தாக்குதல் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக பரவலாக இப்பொழுது சர்வதேச ஊடகங்கள் மூலமாக செய்தி வெளியாகி கொண்டிருக்கிறது. இந்தியா தன்னுடைய நாட்டவர்களுக்கு பிரஜைகளுக்கு ஈரான்ல இருக்கிற அத்தனை பேரையும் வெளியேறுமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்காங்க. எந்தெந்த வழிகள் மூலமா எவ்வளவு விரைவா ஈரான்ல இருந்து இந்தியர்கள் வெளியேற முடியுமோ அவ்வளவு விரைவாக வெளியேறுங்கள் என்ற அறிவித்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. அதோட கட்டார்ல இருக்கிற அமெரிக்காவுடைய விமானப்படை தளத்தின் இருக்கிற முக்கியமான அதிகாரிகளையும் அங்கிருந்து வெளியேறுவதற்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. இந்தியாவில் இருக்கிற கட்டாரில் இருக்கிற விமானப்படை தளமானது 10,000
அமெரிக்க வீரர்களை கொண்ட விமானப்படை தளம். எனவே இங்க இருக்கிற மிக முக்கியமான ராஜதந்திரிகளை உடனடியாக அங்கிருந்து வெளியேறுமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கு. எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு பதட்ட சூழலை ஏற்படுத்தி இருக்கிறது. இருந்தாலும் ஈரான் மீது அமெரிக்கா நேரடியாக தாக்குதல் நடத்துமாக இருந்தால் பாரிய அளவான விளைவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அதனாலதான் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. முடிந்தளவு இந்த யுத்தத்தை அல்லது இந்த மோதலை தவிர்த்துக் கொள்வதற்கு பல நாடுகள் முயற்சி செய்து கொண்டிருக்காங்க. ஆனாலும் ஈரான் அமெரிக்கா மீதான இந்த முறுகல் அப்படின்றது நிமிடத்துக்கு நிமிடம் அதிகரித்து கொண்டே இருக்கு. இந்த விடயம் பல இடங்கள்ல இன்றைய நாள்ல சர்வதேச ஊடகங்கள்ல பேசப்படுற ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது. சர்வதேச ஊடகங்களுடைய கணிப்பின்படி இந்த 2-3 நாட்கள்ல அல்லது இப்பொழுது அங்கு நடக்கின்ற சூழலை வைத்துக் கொண்டு பார்த்தால் இந்த யுத்தமானது அமெரிக்க படைகளால் ஏற்படுத்தப்படும். இது ஈரான் மீது அமெரிக்கா ஒரு தாக்குதலை நடத்துவதற்கான 100% சந்தர்ப்பம் இருப்பதாக இப்பொழுது உறுதிப்படுத்தப்படுகிறது. எனவே இந்த விஷயம் இன்று நாளில் பார்க்கப்பட்ட மிக மிக முக்கியமான செய்திகள். ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனல் இது எல்லாத்தையும் போல பண்ணுங்க. அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.